ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், ஒரு புதிய அப்டேட்டோட வந்திருக்கேன். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போயிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட ரிஷப் பண்ட் செல்லப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் கிரவுண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்திருக்காரு. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குல்தீப் யாதவ் வந்து 13.25 கோடிக்கு சேலரியோட டெல்லி கேபிட்டல்ஸ்ல போன சீசன்ல இருந்தாரு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா வெறும் 13.5 கோடிக்கு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 27 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல விளையாடி இருந்தாரு. ஆனா இந்த வருஷம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல வெறும் 5 கோடிக்கு ஆட போறாரு. இதுல இன்னும் மேலும் மேலும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்க போகுதுன்னா, மீதி அமௌண்ட் எங்கடா போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீதி பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, 17 கோடியிலேருந்து 5 கோடி பணம் மீதி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நடக்குன்னா அடுத்த இப்போ மினி ஆக்ஷன் வரும். மினி ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு பர்ஸ் அமௌண்ட்லேருந்து ஆட் ஆகும். அந்த ஆட் அமௌண்ட்டை வச்சு அவங்க புது புது பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை தான் நினைக்கிறேன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் குல்தீப் யாதவ். ஆனாலும் இவங்க 2 டீமுக்குள்ள என்ன நடக்க போகுது, அவங்க என்ன இந்த எடுத்த பிளேயர்ஸை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். இது மாதிரி இன்னும் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்களை வந்து விடைபெறுவது கிரிக்கெட் குசிலி மஸ்து. ஃபாலோ பண்ணிங்க.